தெளிவாக ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் பேசுகிறாரு, நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு. அங்கே யார் இருக்கா? அங்கே பேதுரு, சீமோன் என்ற பேதுரு அங்கே இருக்கிறாரு. சீமோனை அழைத்து ஆளை மட்டும் அனுப்பு. எல்லாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் மூலமாக உனக்கு என்ன செய்யும்? தெளிவாக சொல்லப்படும். அடுத்த வசனத்தில், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய எங்கே போகிறாங்க? யோப்பா பட்டணத்துக்கு. அங்கே யார் இருக்கா? பேதுரு இருக்கார். பேதுரு என்ன செய்ய போகிறாரு பாருங்கள் அடுத்த வசனத்தில். பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் மேல் வீட்டில் யார் ஜோமனை போக அப்படின்ட்டு போகிறாரு. ஆண்டவருடைய தூதர்கள் மூலமாக அவரோடு ஆண்டவர் பேசுகிறாரு, நீ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. 19வது வசனத்தை படிக்கும்போது, அவர் அங்கே ஜெபம் போகும்போது ஆண்டவர் அங்கேயும் பேசுகிறாரு. கொர்நேலியோட பேசுகிறாரு, பேதுருகிட்ட பேசுகிறாரு. 3 மனுஷர் ஒன்று என்ன செய்கிறாங்க? கேட்டுறாங்க. 20வது வசனம், ஒன்றுக்கும் சந்தேகப்படாத. நம்ம போகிற வழி சரிதானு நினைக்காத. நீ போகிற வழி கரெக்டான வழி தான். நீங்களும் நானும் இந்த இடத்துல இருப்பது ரொம்ப கரெக்டான வழி தான். இதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் நடத்துவார். வாசிங்க. நான் தான் அவனை அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பொழுது பேதுரு, அங்கே போய் சொல்கிறாரு, நீங்கள் யாரை தேடி வரீங்களோ அதான் யார்? நான் தான் பேதுரு. என்ன காரியம் வந்திருக்கேன்? அப்படி ஆண்டோடைய வழி நடத்தல் தெளிவாக கிடைக்க போகுது. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நமக்கு அடுத்த வருஷம் வாக்குத்தத்த வசனம், எச்சரிக்கை வசனம்லாம் சாதாரணமாக அந்த வசனம் யாருக்கும் கிடைக்காது. விசேஷித்தவர்களுக்கு தான் கிடைக்கும். யார் அந்த விசேஷித்தவங்க? ஏன்னா நம்மகிட்ட ஆண்டவர் நிறைய காரியங்கள் வெளிப்படுத்த போகிறாரு. நம்ம இன்னும் போயிட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறதில்ல. டைரெக்டாக நம்ம ஜெபம். பேதுருக்கு எப்படி பெற்றுக்கொண்டார் பாருங்க அடுத்த வசனத்தில். ஏன் வந்தீங்கன்னு கேட்கும்போது பேதுருக்கிட்ட இந்த வந்தவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் நீதிமானும் அந்த வசனம் எவ்வளோ பெரிய